இப்போ என் கையில 100 கிராம் இருக்கு நிலக்கடலை. அதே மாரி இன்னொரு கப்ல 50 கிராம் இருக்கு. ஆக்சுவலா எதுக்காக இந்த அளவீடுகள இப்ப நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்டின்னா நிலக்கடலை பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நிலக்கடலை எவ்வளவு சாப்பிடுறோம் அப்டிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா, இதோட கலோரி அளவுகள் அப்டிங்கிறது இந்த 100 கிராம் நிலக்கடலையில நம்மளுக்கு கலோரிகள் எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 600 கலோரிகள். 600 கலோரி. அதனால தான் இப்போ அந்த காலத்துல பெரியவங்க படிக்கணக்குல சாப்பிடுவாங்களாமா. எப்படிங்க? படிக்கணக்குல. இதெல்லாம் குட்டி படி. இப்போ இந்த காலத்துல. அப்பலாம் பெரிய படிக்கல் இருக்கும் இல்லையா? பெரிய படி. இந்த பெரிய படியில 1/2 படி, 1/4 படி, 3/4 படி, படிக்கணக்குல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமா நிலக்கடலைய நம்ம சாப்பிடும்போது தான் அது மிக அதிகமான கலோரிகள். இது பிற்காலத்துல ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியாது. பிற்காலத்துல சர்க்கரை போன்ற விஷயங்கள் ஈஸியா ஏற்படுறதுக்கு, வரத்துக்கு வழிவகை செய்யுது. அதனால நம்ம என்னைக்குமே இதோட அளவுகள என்னைக்குமே கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதாவது சின்ன பசங்க சின்ன வயசுல